ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்ப்ளிஃபையர் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த ஹிக்விஷன் சிசிடிவி பாக்ஸ். டிவிஆர் தான் நினைக்கிறேன், அது டிவிஆர் பாக்ஸு, என்விஆர் கிடையாது, டிவிஆர் பாக்ஸு. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம். அதுக்கு அதுலேருந்து போர்டெல்லாம் கேட்டி எடுத்துட்டேன். இதில் நமக்கு எதுவும் தேவையான இருக்காது. அதிகபட்சம் அந்த ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆர்சிஎஸ் சாக்கெட் யூஸ் பண்ணலாம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ கேபினெட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கராக வரப்போகுது. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சோனியோட இது வந்து பார்த்திங்கன்னா 8 ohms 12 வாட் ஸ்பீக்கர். இது 12 வாட் ஸ்பீக்கர். இது 8 ohms. இது சோனி டிவிலேருந்து பழைய இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கரை தான் நான் இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது தான் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பேட்ரி வச்சு பண்ண போகிறோம். அதாவது கரண்ட் இல்லாமல் டேரெக்டாக 12 வாட் பேட்ரி கனெக்ட் பண்ணி ஒரு ரீசார்ஜபிள் டைப்பில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இதுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். பட் பிளாக் பெயிண்ட் அடித்தாலும் எதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரவுண்டாக இருக்கிற இடம் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் தனியாக ஒயிட்டாக தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கரெக்டாக அந்த செலோ டேப் போட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து எடுத்துக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் வந்து அந்த டேப் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பெயிண்டிங் வேலை தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த சைடில் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கிற ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் ட்ரில் பிட் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஹோல் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஸ்விட்ச் வைக்கிறதுக்கும் அதே போல் வால்யூம் கண்ட்ரோலர், இது வந்து பாஸ் ட்ரிபிளோடு வரக்கூடியது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின் கண்ட்ரோல் வந்து மேலே வச்சுட்டு அதே போல் கீழே யூஎஸ்பி போர்டுக்கு எல்லாத்துக்குமே ஹோல்ஸ் கரெக்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரில் பிட் வச்சு எல்லாமே பக்கவே ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸ்பீக்கரோட அந்த ஹோல்ஸ் சைஸும் நல்லா பெருசாக வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குவாலிட்டியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒயிட்டும் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்பீக்கரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னாக்கா நம்ம ஃபெவிபாண்ட் கம்மு வச்சுட்டு அதே போல் அனபாண்ட் வச்சு அந்த 743 கம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பீக்கருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு ஆக்ரலிக் பேனல் வைக்கலான்னு பார்த்தேன், ஆக்ரலிக்கா. பட் என்கிட்ட இல்லை. அதனால் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரே பெயிண்ட், அதோட மூடியை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே போல் சென்டர்லேயும் ஹோல் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து லைட் பாஸ் பண்ணோக்கா நல்லாவே லைட் பாஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்க்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் வால்ட் சப்ளை, சிங்கிள் வால்ட் 12 வால்ட் இல்லைனா 24 வாட் சப்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான் அது. ஐப்ளே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். க்ரீன் கலர் டிஸ்பிளே வருது. அதே போல் இந்த ஆக்ரிலிக் ஷீட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூடி, பெயிண்ட் மூடி வந்து மேலே கரெக்டாக வச்சு கம் வச்சு ஒட்டியாச்சு. இதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த 12 வால்ட் பேட்டரி தான். இது 3200 mAh பேட்டரி. இது ஒரு பேட்டரி வந்து 80 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த பவர் ரோபாட்டிக்ஸ் இந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம கரெக்டாக அதை சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து இந்த சின்ன, அதாவது 5 வால்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வால்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 12 வால்ட் வந்து நம்மளுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து 3 பேட்டரி சார்ஜிங் மொடியூல் இது. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு 5 வால்ட் சார்ஜரே போட்டுக்கலாம். தனியாக 12 வால்ட்டோ இல்லை பிஎம்எஸ் எதுவுமே போட தேவையில்லை, இதுவே போதும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த கிளாஸ்-T 15+15 வாட்ஸ் அவுட்புட், அந்த போர்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கனாக்கா இது நம்ம 12 வாட் சிங்கிள் சப்ளையே ஒர்க் பண்ணக்கூடியது. 12 to 18 வாட்ஸ் வரைக்கும் இது கொடுக்கலாம். நம்ம 12 வாட் தான் கொடுக்க போகிறோம். அதே போல் அந்த சார்ஜிங் இது பார்த்திங்கனாக்கா அப் டு 2 amps வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த போர்டு, ஸோ இதுக்கு வந்து வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும், இறைச்சல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக்சுவலி இந்த போர்டில் வந்து 2 கிளாஸ்-T போர்டு யூஸ் பண்ணேன். அதாவது ரெண்டுமே TPA 3110 அந்த போர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதில் இருக்க இன்பில்ட் ஸ்பீக்கருக்காகவும், இன்னொரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்காக எடுக்க போகிறேன். ஏன்னா அதிலேயே நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுத்தோம்னாக்கா ரொம்ப வால்யூம் லோவாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து லைட்டாக இறைச்சல் வரும். அதுக்காக 2 TPA 3110 போர்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு போர்டு வந்து அங்கே சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த போர்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணோடனே நம்ம என்ன டபுள் செட் டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். ஒயரிங் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கான ஒயரிங் தான். எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவுமே நான் ட்ரை பண்ணல. ஒரு கெப்பாசிட்டரும் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. நார்மல் 12 வாட் 2 ஆம்பில் இது ஒர்க் ஆகக்கூடியது. அதனால் எந்த ஒரு கெப்பாசிட்டரும் அவசியம் இல்லை. சார்ஜிங் மட்டும் அப் டு ஒரு 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் டைமிங்கு. மற்றபடி நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்கும் ஒரு விஷயம். சார்ஜ் ஃபுல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்புட் வோல்டேஜ்க்கான ஒயர் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக சீவிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ப்ளஸில் வந்து டைரெக்டாக கொடுக்காம நம்ம வந்து சுவிட்ச் மூலிமா வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி கனெக்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நாளைக்கு பேட்டரி எதா ஃபால்ட்டு அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கழட்டி எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கு இந்த மாரி கிளிப் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து சால்டிங் பிரச்சனை இருக்காது. நமக்கு கரெக்ட்டா அந்த வோல்டேஜ் வந்து நமக்கு கரெக்ட்டா வந்துட்டுருக்கும். ஸோ அந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 6 ரூ. 7 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இது வந்து எல்லா நம்ம ஆன்லைன்ல வாங்கக்கூடிய எல்லா வெப்சைட்லயும் இது கிடைக்கக்கூடியது தான். இந்த 5 வோல்ட் யூஎஸ்பி மொடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூஎஸ்பி சின்ன மொடியூல் யூஸ் பண்ணிக்கிறேன். 5 வோல்டேஜ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ₹35 வரும். எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸ் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அத நம்ம வாங்கிக்கலாம். அத நம்ம கரெக்ட்டா இதில யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது. மெயினா வந்து 7805 தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 7805 ஒரு ஹீட் சிங்க் வச்சு நம்ம இந்த பிளாஸ்டிக்லயோ எங்கேயோ வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அதையே ஓவர் ஹீட் ஆயிட்டு சில டைம்ல ஒர்க் ஆகாம போயிரும். ஹீட் வெளியாகாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ அதுக்கு இந்த மாரி மொடியூல் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ சும்மா கனெக்ட் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து சாங் ப்ளே ஆச்சு. நான் லைட்லாம் இன்னும் குடுக்கல. பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி கனெக்ட் பண்ணக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து சாங் நல்லாவே ப்ளே ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஸோ இந்த பேனல்ல வந்து தான் நம்ம வந்து பேட்டரிய வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா அந்த அந்த போர்ட்ல நம்ம வைக்க போறதில்ல. இந்த பேனல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து சேஃபாவும் இருக்கும். கரெக்ட்டா அந்த பேட்டரி வர இடத்துல மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னாக்கா, பேக்ல ஒரு ஸ்விட்ச் கனெக்ஷன் குடுத்துருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ஸ்பீக்கர் உள்ள இருக்க ஸ்பீக்கர் ப்ளே ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, வெளிய இருக்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 2த்துலயுமே வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரே போர்டு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா வச்சு குவாலிட்டியா இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு கிரீன் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிரீன் லைட் நல்லாவே எரியுது. ஸோ அதுக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரிப் லைட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய போர்டு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. கண்ட்ரோலருக்கான நாப் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்விட்ச் எல்லாமே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ வால்யூம் நாப் வந்து இந்த மாதிரி ஆக்ரிலிக் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நாப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதேபோல் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்ட் கிடைக்குது. அதேபோல் வந்து மற்றது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற லைட் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை உள்ளார. ஸோ அதனால லைட் கொடுக்கல நானு. நார்மலாவே அப்படியே பண்ணிட்டேன். Play by USB drive. இந்த கேபினெட் ஒரு ₹100 வாங்கினேன். ஸ்பீக்கர் வந்து ஒரு ₹200 வாங்கினேன். பழைய இரும்பு கடையில தான். அவ்வளோதான். அது எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஸ்பீக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான குவாலிட்டியான ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.